தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களாம் OnePlusல ஒரு ஃபோனாவது வாங்கிட முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் OnePlus Nord CE அப்படின்ற இந்த ஃபோனை OnePlusல இருந்து லான்ச் பண்ணாங்க 25,000 ரூபாய்க்கு கீழே. அண்ட் இந்த ஃபோனை என்னோட ஒய்ஃப் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இந்த ஃபோனை கிட்டத்தட்ட நான் ஒரு வாரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இதில் இருக்க பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இந்த ஃபோனை ஒரு வேளை நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா வாங்கலாமா வேண்டாமா, அண்ட் யாரெல்லாம் வாங்கலாம் யாரெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்ற இந்த எல்லா விஷயத்தையுமே எந்த ஒரு டெக்னிக்கல் டேர்மும் யூஸ் பண்ணாமல் நம்ம பசங்கள்கிட்ட பேசிக்கிட்டோம்னா எப்படி பேசுவோம் அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங்லாம் பார்க்க போகிறதுல நீங்கள் நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. இதை வந்து கம்ப்ளீட்டான ரிவ்யூ மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த OnePlus Nord CE பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 6GB RAM, 8GB RAM அண்ட் 12GB RAM அப்படின்ட்டு 3 வேரியண்ட் இருக்குது. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128GB, அதுக்கப்புறம் 256GB அப்படின்ட்டு இந்த மாதிரி 3 விதமான வேரியண்ட்டில் வந்து வருது. ஸோ ஃபஸ்ட்டு இதனோட பில் குவாலிட்டியிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். பில் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை பிடிச்சி யூஸ் பண்ணும்போது பின்னாடி வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் நல்லாவே பதியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் இருக்கு, ப்ளூ அண்ட் பிளாக் அப்படின்ட்டு 2 வேரியண்ட் இருக்கு. நான் வச்சிருக்கிறது பிளாக். ஸோ நல்லாவே அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த OnePlus Nord CE ஓட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 கிராம் தான் வருது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கையில் இருக்க இன் ஹேண்ட் ஃபீலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியே இதனோட பிளேஸ்மெண்ட் பற்றி பார்த்தோம்னா பழைய நாடை கம்பேர் பண்ணும்போது இதில் 2 சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய நாட்டில் உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. பட் ஆனால் இந்த ஃபோனில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா OnePlusல ரொம்ப ஃபேமஸான விஷயம் அந்த அலர்ட் ஸ்லைடர். அதை வந்து இந்த Nord CEல வந்து தூக்கிட்டாங்க. அதை ஏன் தூக்குனாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் அதே மாதிரியே இந்த Nord CE பார்த்தீங்கன்னா 5G ஃபோன் அப்படின்ட்டு தான் பிராண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க OnePlus சைட்ல இருந்து. நீங்க 5G அப்படின்ற இந்த கீ டேக்குக்காக இந்த ஃபோனை வாங்க போறீங்க அப்படின்னா சத்தியமா சொல்றேன் வாங்கிடாதீங்க. ஏன்னா ஒரே ஒரு 5G பேண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து 5G அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. இதுவே ஃபியூச்சர்ல வரும்போது அந்த 5G வந்து இந்த பேண்டுக்கு சப்போர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5Gக்காக இந்த ஃபோனை வாங்குறதா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். ஸோ அடுத்து அப்படியே இதனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் கூட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. ஸோ எனக்கு இந்த ஃபோனில் ரொம்ப பிடிச்ச விஷயமே இதனோட டிஸ்பிளே தான். ஏன்னா நான் வந்து 15,000 ரூபா செக்மெண்ட்ல இருக்க ஒரு ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனோட டிஸ்பிளேலாம் பார்த்துட்டு இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது வேற லெவலில் இருந்தது. அதனோட வியூவிங் ஆங்கிளாக இருக்கட்டும், அந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிச்சாக இருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கு 90 Hz ரிஃப்ரெஷ்ன்றதுனால அதை யூஸ் பண்றதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு. அந்த போனே வந்து அவ்வளோ ஸ்மூத்தா வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து இந்த ரேட்டுக்கு ஒரு சூப்பரான ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து இந்த OnePlus Nord CE ஓட பர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா Snapdragon 750G அப்படின்ற ஒரு சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஆகா ஓகோன்னு சொல்ற அளவுக்குலாம் சிப்செட் கிடையாது. பட் ஆனால் ரொம்ப லோவும் கிடையாது. ஆவரேஜான ஒரு சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். மல்டி டாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் கேமிங். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு கேமிங்காக தான் ஃபோன் வாங்குறாங்க. ஸோ கேமிங் இந்த ஃபோனில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறத விட நம்மளோட எடிட்டர்லாம் வந்து வேற லெவலில் கேம் விளையாடுவார். இந்த ஃபோனில் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக கேம் விளையாண்டுட்டு இருந்தார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத கேட்கலாம். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எடிட்டர், நேம் வந்து சதீஷ். ஸோ இந்த Nord CE ஃபோனில் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக கேம் விளையாண்டு இல்லையா, எப்படி இருந்தது? கேம் விளையாடுறதுக்கு எப்படி இருந்தது? கேம் விளையாடுறதுக்கு சூப்பராக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5,000 ரூபா மொபைல் வச்சிருந்தேன். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதான் 15,000 ரூபா செக்மெண்ட்டில் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபோனில் வந்து கேம் விளையாடிங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். அதனோட ஸ்மூத்னஸ்லாம் எப்படி இருந்தது? அந்த டிரான்சாக்ஷன் அந்த ஸ்மூத்னஸ்லாம் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கும் இதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் இருந்தது. நல்லா வந்து ஃப்ரேம் ரேட் வந்து அப்படியே ஸ்டக்காக வர மாதிரி இருக்கும். அதில் எந்த ஃபீலிங்குமே இதில். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு இல்லையா, ஸோ அதனால வந்து அந்த ஸ்மூத்னஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மற்றபடி 2 மணி நேரம் விளையாண்டதுல ஏதாவது ஹீட்டிங் இஷ்யூ உனக்கு தெரிஞ்சதா? அந்த அளவுக்கு எதுவும் ஹீட் ஆகல. ஆனால் ஹீட் ஆனது ரொம்பலாம் ஹீட் ஆகும். ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றது அவர் சொன்னதை வச்சு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஒரு 15,000 ரூபா செக்மெண்ட்ல இருந்துட்டு இந்த ஃபோன் வாங்கும்போது உங்களுக்கு வந்து வேற லெவலில் தான் ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து இந்த OnePlus Nord CEல பார்த்தீங்க அப்படின்னா 4500 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 1 day ஃபுல்லாக ரெகுலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு நாள் வரைக்கும் பேக்கப் வந்து இருக்கு. ஸோ இதுவே நீங்கள் வந்து PUBG இல்லை COD இந்த மாதிரியான ஹை அண்ட் கேம்லாம் விளையாடுவீங்க அப்படின்னா பேட்டரி கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரைன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஒரு ஆவரேஜான பேட்டரி லைஃப் வந்து இதில் கிடைக்குது. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் கேமராக்காக தான் இந்த ஃபோனை நான் வாங்கணும்னே நினைச்சேன். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் அண்ட் வைட் ஆங்கிள் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அண்ட் டெப்த் சென்சார் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு 60 மெகா பிக்சல்
செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் பேக் கேமராஸில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. அதனோட கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டோட கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரிச்சாக வந்து தெரியும். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதுவே லோ லைட் கண்டிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக திணறிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த கிளாரிட்டி வந்து வரல. அதே போலவே இந்த ஃபோனில் எடுத்த அந்த போர்ட்ரேட் ஃபோட்டோ செம்மையாக இருக்கு. சீரியஸாக அது வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த பிளர் பண்ண மாதிரிலாம் தெரியல. ஒரு நேச்சுரல் பிளர் இருந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் கூட பார்த்துட்டு இருப்பீங்க. அவ்வளோ சூப்பராக வந்து அதை பேக்ரவுண்ட்லாம் பிளர் பண்ணி வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபோனில் செல்ஃபி கேமராஸில் எடுத்த ஃபோட்டோஸ் என்ன அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா OnePlusல எடுக்கிற செல்ஃபிஸ்லாம் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இதில் வந்து அவுட்புட் வரல. இப்போ நீங்கள் அந்த அவுட்புட்டை கூட பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த அவுட்புட் கிடைக்கல. ஸோ அடுத்து வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பேக் கேமராவில் 4K வரைக்கும் வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் 30 fps-ல. இந்த 4K-ல ரெக்கார்ட் பண்ணுற வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி நிஜமாலுமே நல்லா இல்லை. நீங்கள் மோஷன், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேமரா வந்து அப்படி தள்ளும்போது அந்த மோஷன் பிளர் வந்து தெரியுது. அதே மாதிரி லோ லைட்டில் ரொம்ப திணறுது. 4K-ல எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப திணறுது அப்படின்னு தான் சொல்லணும். அதை தவிர்த்து 1080-ல 60 ஃப்ரேம்ஸில் வந்து எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது. இதுவே அந்த ஃப்ரேமை நீங்கள் குறைச்சி 30-ல வச்சிங்கனாலும் ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி வந்து கிடைச்சிச்சு. ஸோ ஒரு வாரம் நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணதில் எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தோணுச்சோ அதை எல்லாமே வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், இந்த ஃபோன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, யார் வாங்கலாம் யார் வாங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த ஃபோனை யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா எனக்கு OnePlus அப்படின்ற ஒரு பிராண்டு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்ததுன்னா போதும், இல்லை எபோ ஆவரேஜாக இருந்தால் போதும். அண்ட் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற இந்த 3 கேட்டகரியில் இருக்கவங்க தாராளமாக இந்த ஃபோனை வந்து வாங்கலாம். யாரெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கேமிங் தான்டா, நான் கேமிங்காக தான் ஃபோன் வாங்குறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஃபோனை வந்து வாங்கிடாதீங்க. ஏன்னா இதை கம்பேர் பண்ணும்போது iQ3லாம் இருக்கு. ஸோ அதில் இன்னும் ஒரு 2000 3000 சேர்த்து போட்டிங்க அப்படின்னா அந்த iQ3லாம் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும். கேமிங்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா பெஸ்ட் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மூலியமாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றியான உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.